வித்தவுட் ஃபியர், பயம் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வைக்கின்ற ஒரு பயமில்லாத நம்பிக்கை குறித்து இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். 13வது வசனத்தை வாசியுங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கேட்டு போயிருப்பேன். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், என்னை அழைத்ததா உன்னத வரையில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததா உன்னத வரையில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் கசந்த மரவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மரவே கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவாய். மகனே மகளே, ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவாய். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை அழைத்ததா உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததா உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். உதாசத்தை மீண்டும் வாசிங்க. நானோ சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கே தாவீது ராஜா என்ன சொல்றாருனாக்கா, தாவீதாகிய நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, என்னுடைய இஸ்ரவேல் தேசத்திலே, உங்களை வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய இந்திய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். தாவீது என்ன சொல்றாருனாக்கா, I am still confident of this. என்ன சொல்றாருனாக்கா, I will see the என்னது goodness of the Lord in the other land. எப்படி சொல்றாருனாக்கா, நான் விசுவாசியாமல் இருந்தால். உங்களுக்கு தாவீதை பத்தி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்னாக்கா, அவருக்கும் மரணத்துக்கும் மைனில் தான் வித்தியாசம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஒரு அதாவது சவுல் ராஜா வந்து அதாவது தாவீதை வந்துட்டு ஒரு தெல்லிப்பூச்சியை வேட்டையாடு போல வேட்டையாடி கொண்டிருந்தார். பல முறை நேரடியாக அவரை ஈட்டியால் குத்தி அவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தார். தாவீது ராஜா வனாந்தரங்களிலும் குகைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அதாவது வனாந்தரமான பகுதியிலும் மிக காடுகளிலும் மிக நெருக்கமான கஷ்டமான இடங்களில் அவர் என்ன செய்தார்? அவர் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். மிகவும் கடினமான நேரம். அவருடைய உயிரை காப்பாற்றுவதே மிகவும் சிரமமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி என்ன சொல்றாருனாக்கா, தாவீதாகிய நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால், கான்பிடென்ட் இல்லாமல் இருந்திருந்தால், ஃபெய்த் இல்லாமல் இருந்திருந்தால், கர்த்தர் மீது விசுவாசம் இல்லாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், நான் மரித்து போயிருப்பேன், நான் அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் தாவீதுக்கு இருந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தாவீது தன்னுடைய விசுவாசத்தை அவர் காத்துக் கொண்டார். ஒரு வசனத்தை கூட நிவாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 43:10. தாசனை அல்லாமல் 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தராகிய இயேசுவாகிய நானே, கர்த்தராகிய நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் உணர்ந்து, முதல்ல வந்து
கொடுத்திருக்காரா இல்லையா? அதாவது கர்த்தரே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து, முதல்ல உணர்வை கொடுத்திருக்கிறாரு, இரண்டாவது அவரை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். ஒன்றான மெய்தனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அறிந்து உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அவருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறோம். எப்படின்னாக்கா, அதாவது கர்த்தரே இயேசு என்று நாம் உணர்ந்து, அதாவது கர்த்தரை நாம் அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சாட்சிகளா இருக்கு. believe me, you are my witness. நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, என் மேல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. you are my witness. எனக்கு நீங்க என்ன செய்றீங்க, சாட்சிகளா இருக்கிறீங்க. அவர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார், அவருக்கு நாம் என்ன செய்யறோம், அவர் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனத்தை வாசிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் பார்த்தீங்கன்னாக்கா தம்முடைய ஒரே பேரான குமாரன். தேவனுக்கு இந்த உலகத்திலே வந்துட்டு ஒரே குமாரன் தான். உலகத்துடைய தலைவர், அரசியல் தலைவர் சொல்றாரு, அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த ஒரு தேவன் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப தேவன் என்ன செய்தாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யாரெல்லாம் இந்த உலகத்திலே விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல், அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவர் கெட்டு போக மாட்டாங்க. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவர் கெட்டு போயிடுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், அதாவது அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவன் டெட் பாடி, உயிரோடு குணமாய் நடமாடி கொண்டிருக்கிறான். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவன், வல்லமை இல்லாதவன். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னாக்கா, அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி எப்படின்னாக்கா, அவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவன் கெட்டு போகாமல், அவர் மீது கான்பிடன்ட், அவரை நம்பிக்கை, அவர் மேல யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ, அவர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கிறாங்களோ, அவர் மேல எல்லாம் பற்றா இருக்கிறாங்களோ, அவர் மேல எல்லாம் பாசமா இருக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு இவ்வளவோ என்ன செய்தாரு, பிதா வந்து அவருடைய ஒரே பேரான அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எவ்வளவு அன்போடு பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. எபிரேயர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரிந்துரையும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்னாக்கா, நீங்கள் அசதியாராமல், இந்த காலம் வந்து கடைசி காலமா இருக்கிறது, நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தமான வசனங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நாம் விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீடிய பொறுமையினால் தான் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருக்கணும், ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கணும், சுதந்திரந்து கொள்வதாய் பின்பற்றுவதாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும். நீங்கள் யாரும் முடிவு பண்ண அப்படியே ஜாக்கிரதையை நம்ம என்ன செய்யணும், பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்யணும், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்ன செய்யணும், அவருடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் 18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு ஆபிரகாம் என்ன செய்தார்? அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாயிராமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளர்ந்தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருனாக்கா, ஆபிரகாம் பத்தி எழுதுறாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. கடற்கரை மணலை போல உடைய சந்ததி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல உடைய சந்ததி இருக்கும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனால் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனால் வருவார் என்று ஒரு துளியளவு கூட, ஈவன் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை இல்லாத அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார்னா, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஒரு துளியளவு கூட நம்பிக்கை இல்லை. அவருக்கு வயது 100, அவருடைய மனைவிக்கு 90. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையே இல்லை, நம்பவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்தார் ஆபிரகாம்? அதை நம்பிக்கையோட கான்பிடென்ட் என்ன செய்தாரு? விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நாம் ஆபிரகாமை போல என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்திலே பலவீனம் இல்லாது இருந்தாரோ அப்படியே என்ன செய்யணும்? நீங்களும் நாளை என்ன இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பலவீனமாய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப நம்பிக்கை உள்ளவராய் காணப்படும். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பற்றி அவர் திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா அவர் என்ன செய்தாரு? அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. ஒரு துளியளவு கூட அவர் சந்தேகப்படவில்லை. ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட சந்தேகப்படவில்லை. பல பேர் மேரேஜ் நடந்து வச்சுக்கா, அதாவது 1 மாசம் ஆச்சு, வயிற்றுல புழு இருக்குதா பூச்சி தான் கேட்டு சந்தேகப்படுவாங்க. ஒண்ணுமே இல்லையா சொல்ல. ஆனா பல ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அவர் என்ன செய்யறார்? பொறுமையோடு அவர் காத்திருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி அவர் எப்படி நம்புறாருனாக்கா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பினார். ஆபிரகாம் எப்படி ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே முழு நிச்சயமாய் நம்பினாரோ, ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், உடைய குடும்பத்தை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், உடைய பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், உடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம், உடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை நீங்கள் பின்பற்றி என்ன செய்ய வேண்டும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் முழு நிச்சயமாய் ஆபிரகாமை போல நம்பி தேவனை நாம் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராக இந்த கடைசி காலத்திலே காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் பயப்படலாம், கவர்மெண்ட் மாறி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னாக்கா கர்த்தருக்கு தெரியாம இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது. வலது பக்கத்துல ஒரு கொக்கியும் இடது பக்கத்துல ஒரு கொக்கியும் போட்டுதான் வச்சிருக்கிறார். உடைய ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார். இந்தியாவில் இந்திய மக்கள் ஜெபித்த ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்கள் ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 40 காலி பண்ணிவிட்டார். அல்லேலூயா. கேரளாவில் 2019 காலி பண்ணிவிட்டார். ஜபத்தை கேட்கிறார். ஆபிரகாம் போல நம்ம விசுவாசமா இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு. அதாவது நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் அவர் என்ன செய்தாரு? அவர் வல்லவனாய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அதாவது இங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க. முடிச்சிடுறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்முடைய தைரியத்தை என்ன செய்யணும்? கடைசி காலத்துல விட்டுவிட தைரியத்தை விட்டுவிடாதீர்கள்.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. கடைசி காலத்துல நமக்கு என்ன செய்யணும்? பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், நீடிய சாந்தம் கண்டிப்பா நம்மளுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிற இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். நோ டிலே. ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட் ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன். அவர் வருவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாகிறது என்கிறார். நாம கெட்டு போக இராமல் ஆத்மை ஈடாத விசுவாசிகளா இருக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, மிகுந்த பலனுக்கே நம்ம தைரியத்தை விட்டுடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிறைவேற்றினார். அவர் விசுவாசித்தார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றினார். யோசேப்புக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றினார். அவன் அண்ணன் தம்பி எல்லாம் அப்பா கூட ஜாலியா இருந்தாங்க. ஆனா அவர் ஜாலியா இல்ல, தனியா இருந்தார். தகப்பனும் தாய் எல்லாம் கைவிட்டாங்க அவரை. ஆனா அவரு ஒருபோதும் அதை பத்தி கவலைப்படல. அவர் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அவர் பொறுமையோடு காத்திருந்தார். இஸ்ரேல், அதாவது நம்முடைய யோசேப்பு என்ன செய்தாரு? அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் அவர் உயர்த்தினார். அவர் பொறுமையோடு காத்திருந்தார். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். A righteous man's living faith is anything not for the Lord. விசுவாசத்தால் கூடாக்காரம் எதுவும் இல்லை. விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேல் ஆத்மா பிரியமாறு. நாம கெட்டு போக பின்பாரா ஆத்மா ஈடாட விசுவாசிகளா இருக்கிறோம். ஆத்மா ஈடுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? கடைசி காலத்துல நாம ஷார்ட்டா சொல்றோம். எப்படின்னாக்கா, நம்ம என்ன செய்யலாம்? வேற விஷயம் ஆராய்ச்சி பார்க்கலாம், ஜெபிக்கலாம், கன்வென்ஷன்ல கலந்து கொள்ளலாம், எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம், கர்த்தருக்கு ஊழியம் எல்லாமே செய்யலாம். ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யலாம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் என்ன செய்யலாம்? விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆபிரகாமை பின்பற்றி, யாக்கோபை பின்பற்றி, யோசேப்பை பின்பற்றி, ஆபகு தீர்க்கதரிசியை பின்பற்றி, அப்போஸ்தலரை பின்பற்றி நீங்கள் என்ன செய்யணும்? யோபை பின்பற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? விசுவாசத்தில் ஆபிரகாம் இவர்களைப் போல நாம் வல்லவராக இந்த கடைசி காலத்தை காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.